பத்திரிகையாளர் அத்தனை பேரையும் ஊடகங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர் வி மதியழகன் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் பாலா அண்ட் சதீஷ் அவர்களுக்கும், கதையாசிரியர் கார்த்திக் குமார் அவர்களுக்கும், டைரக்டர் ராகேஷ் அவர்களுக்கும், அன்பு தம்பி லீவ சிவா அவர்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிந்து கொள்கின்றேன். இந்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சந்திப்பை பிரமாணமாக ஏற்பாடு செய்து நல்ல எடுத்துக் கொண்டிருக்கும் அருமை பியோர் அண்ணன் ஜான் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது பத்திரிகையாளர்கள் பார்க்கறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். உங்களெல்லாம் இப்படி சந்தித்து, இப்படி ஒரு படம் நடித்து, இவர் ஒரு படம் எடுத்து, இவர் படம் இயக்கி இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளர்கள் பார்க்கணும்னு ஆண்டவனே அந்த விபத்தில் தப்பிக்க வைத்து, நாம எத்தனையோ பத்திரிகையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, டயலாக்லும் சரி, மயிரிழையில் உயிர் தப்பினார் அப்படிங்கிற வாசகத்தை கேட்டிருக்கோம். நான் லைஃப்ல அனுப்பிச்சேன். அந்த விபத்திலிருந்து மீண்டு வந்து சாமானியன்ற ஒரு திரைப்படம் நடிச்சு, அந்த படத்திற்கு நான் வெகு நாளாக ஆவலாக இருந்த அருமைக்குரிய இசைஞானி அண்ணன் இளையராஜா அவர்கள் இவர் கொண்டு சேர்க்கும்போது எனக்கு மிக மிக சந்தோஷம். என்னுடைய படங்கள் இன்னைக்கும் வில்லேஜஸ், ஐ மீன் கவர்மெண்ட் பஸ் ஆகட்டும், பிரைவேட் பஸ் ஆகட்டும், லோன் லாரி ஆகட்டும், கண்டவாகட்டும், ஆட்டோவாகட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லோருமே இரவிலே தூக்கம் வரக்கூடாது என்பதற்காக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நான் கேட்கின்றேன். இளையராஜா அவர்களும் மன்னன் அவர்களும் நானும் அந்த சேர்ந்த பாட்டை கேட்டால் எங்களுக்கு தூக்கம் வரவில்லை, ஒரு மனசு இதமாக இருக்குது என்பது. அந்த மாதிரி அற்புதமான பாடல்களை கொடுத்த அண்ணன் இசையனை சேர்த்தது தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டீங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்லும்போது என்னன்னா, நான் நிறைய படங்கள் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், இல்லாமல் இல்லை. பட் எனக்கு அது செட் ஆகலை. ஏன்னா நம்ம அது நடிக்கிறது நடிச்சு கொடுக்கலாம். நடிகன்னா எல்லா வயசும் நடிச்சுதான் ஆகணும், அதுதான் நடிகன். ஆனா அது எந்த ரூபத்துல ஒரு கோட்டாலும் பாருங்க. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்காரு, நடிகத்துல சுவாசா இருக்காரு. இப்ப உலகத்துக்கே நடிப்பு சக்கரவர்த்தி நடிப்பு கத்துக் கொடுத்தவர் நடிகர் சுவாமி சார். அதே மாதிரி உலகத்துக்கு வெளியே ஒரு படத்துல நடிச்சு உடம்பு ஒரு 10 வருஷம் முதலுக்கு ஜெயிச்சவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள். அவங்களுக்கு அது உண்டான விஷயமா இருக்கணும். இப்ப உதாரணமா தில்லானா மோகனம் என்ற படம் உங்களுக்கு ஞாபகம், கரகாட்டக்காரன்னா அந்த படம் ஞாபகம், தில்லானா மோகனம். தில்லானா மோகனம்பால் படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் 1001 படத்திலே நீதிபதி சுவாமி சார் நடிச்சிருந்தால் எப்படி இருக்கும்? மேட்சாக ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்களாம் தலைவர் எம்ஜிஆர்ட்ட, என்ன தலைவர் நீங்க இப்படி நடிச்சுட்டு இருக்கீங்க, சுவாமி சார் ரொம்ப நல்ல கெப்பாசிட்டி நடிங்க அப்படின்னா சொன்ன தலைவர் யோசிச்சுக்கார் எம்ஜிஆர். அப்படியா, ட்ரை பண்ணுவோம். சுவாமி சார்ட்ட போய் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன நீங்க எல்லா படத்தையும் படமாம ஆக்ட் பண்றீங்க, ஆனா தலைவர் எம்ஜிஆர் கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி சார் சரின்னு இருக்காரு. அதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த 2 பேர் படத்துக்கு டைரக்ஷன் ராமண்ணா சார். அந்த படம் புரிஞ்சு ஆக்ட் பண்ண படம் பாசம், ராமண்ணா டைரக்ஷன். அதுல தலைவர் இறந்துருவாரு, படம் போகல. தங்கச்சிறகம் படம் சுவாமி சார் ஆக்ட் பண்ணார். அது தலைவர் பாட்டு பாடி அவன் பண்ணும்போது அதுவும் டைரக்ஷன் ராமண்ணா. தங்கச்சிறகம் போகல. சோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சுவாமி சார் ஆக்ட் பண்ணும்போது மக்கள் ஏத்துக்கல, சுவாமி சார் மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்ப ஏத்துக்கல. இது நான் சொல்றேன் 2 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஓடியா சொன்னாங்கன்னா சுவாமி சார்ட்ட, அண்ணா நீங்களாவே நடிங்கண்ணா, அது உங்களுக்கு அதுவும் கரெக்ட். தலைவர்கிட்ட போய் தலைவா நீங்க உங்களுக்கு படத்தான் கரெக்ட் சொன்னாங்களா, இது நான் கேள்விப்பட வேண்டும். அதனால எந்த விஷயத்துல அவங்க நடிச்சா என்னை ஏத்துக்குருவாங்களோ ஒத்துக்குறவங்களோ அப்படித்தான் நான் ஆரம்பத்துல இருந்து வந்திருக்கேன். நான் நடிச்சு கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஆடி கார் வாங்கணும், ஆவணி கார் வாங்கினதுல நோக்கம் அல்ல. ஆரம்பத்துல கதையை கேட்ப பிடிக்கணும், எனக்கு நடிக்கணும், பிடிக்கணும். தொடர்ந்து வந்த படங்கள் எல்லாமே எனக்கு நான் போய் அவங்கள ப்ரோக்ராம் கூப்பிடுவான் கதை பண்ணி அதுவாகவே வந்த படங்கள் எல்லாமே. அது நம்ம ஒரு நல்ல ஒரு உண்மையிலே முதல் படம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் அழகப்பன் சார் அவர்கள் இல்லைனாலும் ஹீரோவாக உருவாக்குனாங்க. அந்த படம் தயாரிப்பாளர்
சிவராமதாசன் திருச்செந்தூர் இருக்கிறாரு, இன்னொரு தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் அவரை மறைஞ்சிட்டாரு, இன்னொரு தயாரிப்பாளர் நாகராஜ் அவர்கள், இதையும் மறக்க மாட்டேன். ஆனா திருப்பி அதுல இருந்து படிப்படியா வளர்ந்து எவ்வளவோ படங்கள் நடிச்சு பாருங்க. ராமராஜன் அப்படின்ற இண்டஸ்ட்ரியில ஒன்லி 4 வருஷம் தான் எங்களுக்கு திரைப்பயணம், ஒன்லி 4 years. 86 நவம்பர் 28 படம் நம்ம ரிலீஸ், 87, 88, 89, 90 ஒன்லி 4 வருஷமே பீக்கில் இருந்த ராமராஜன் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நினைச்சுக்காங்கன்னா அதுக்கு அருமைக்குரிய அண்ணன் இசைஞானியுடைய அமைத்த பாட்டு வந்துதான் இந்த மக்கள் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிறார். இதை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. கிராமத்து மக்களையும், சாதாரண ஏழை எளிய மக்களையும், சராசரி மக்களையும், அன்புக்குரிய வியாபார மக்களையும், உழைக்கும் வர்க்கத்தையும் போய் அந்த வரிகள் போய் டச் பண்ணி இன்னைக்கு ராமராஜன் பேசுறாங்க. எத்தனையோ கதையை கேட்டாலும் இந்த படம் கதை சொல்ல வந்தாங்க. டேட்டாகி சர்வர்களும் மதிசாரர்களும் பாரா சதீஷ் காத்து வந்தாங்க. நான் நிறைய படம் கேட்பேன். இவங்க வரும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்தாரு நீ இன்ட்ரோல என்ட்ரி ஆகிக்க, அப்பயே மனசுக்குள்ள ஓகே முடிஞ்சு வச்சுன்னு வர முடியாது, அவ்வளவுதான். ஏன்னா இன்னைக்கு மன்றங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள இல்ல வேலை செய்யணும், டெஸ்ட் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஒரு இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம். எனக்கே கண் கலங்கு. 12 வருஷத்துக்கு அப்புறமும் என் ரசிகர்கள் இன்னைக்கு எனக்கு போனாங்கன்னா கிரேட் கிரேட். இந்த ரசிகர்கள் ஒத்துக்கணும். அதனால நான் முதல்ல அந்த கதையோட அமைப்பை பார்ப்பேன். என்னடா அது ஏதாவது நடிச்ச வச்சுக்கோங்க, நடிக்கலாம் காசை வாங்கி போட்டு. ஏதாவது ஒரு தாய் ஐயோ என் பிள்ளை திருப்பி நடிச்சிருச்சு, இதுக்கு வீட்லயே இருந்துக்கலாம் இந்த பையன் அப்படின்னு கூடாது. பரவாயில்ல பையன் நடிச்சா நல்லா நடிச்சிருக்கான் பையனா, என்னுடைய படங்கள் வந்தா இதெல்லாம் இருக்காது, இதை எதிர்பார்த்து வர்றவங்க ஏமாற்றக்கூடாது. எத்தனையோ கதையை பண்ணாலும் அவங்க கதை சொல்லும் போது நான் உன்னிப்பா கவனிச்சேன். இதை நான் பண்ணலாம் போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் கேட்டோடனே முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஒரு மாதிரி போகுது அப்படின்னால நம்முடைய கேரக்டர் தன்மையும் கட்டக்கூடாது, அதே மாதிரி நம்ம பழசு டைப்பாக போயிடக்கூடாது. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்ல, போன ஜென்ரேஷன் இல்ல, நாளைக்கு ஜென்ரேஷன் மாறிடுச்சு, ஜென்ரேஷன் மாறிடுச்சுன்னு சொல்றதை தவிர ரேஷன் இன்னைக்கு கூட்டம் அப்படித்தான் இருக்கு. அதனால எந்த ஜென்ரேஷன் போகிற மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு, தயாரிப்படுத்துக்காரு. கதை எப்படி கதை சொல்லி முடிச்சோன்னா நான் இன்ட்ரோல் சொன்னாங்க. நான் கதை முடிஞ்சு சார் கேட்டேன். இல்லை சார் இதுதான் இன்ட்ரோல். நாங்கள் நீங்கள் படம் பாருங்க சார், பத்திரிகையாளர்கள் உங்களை மீறி ஒரு விஷயம் நாட்டுக்குள்ள போகாது. வடகொரியா கேள்விப்பட்டுவீங்க, நான் கேள்விப்பட்டேன். அங்கிருந்து ஒரு நியூஸ் வெளியே போகாது, வெளியே ஒரு நியூஸ் உள்ள வராது. இந்த வடகொரியா நான் கேள்விப்பட்டேன். அது மாதிரி உங்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் இல்லாமல் இன்னைக்கு யாருக்கு எந்த நியூஸ் தரதில்லை. ஏன்னா எங்களுக்கு நியூஸை முதல்ல தெரிவிக்கிறத நீங்க தான் போடுறீங்க டிவியில, நீங்க வெளித்தரங்க பார்க்க வீட்டுல. இதுதான் உண்மை. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லும் போது இந்த இன்ட்ரோல் பிளாக் பாருங்க, 100% சினிமாவில் நான் பெருமைக்கா சொல்லல, உண்மையா சொல்றேன், உண்மையை சொல்றேன். நீங்க என்ன விசாரிச்சு எழுதுங்க. ராமராஜன் சொல்றது உண்மையா பொய்யா? ஒரு திரையரங்குல டூரிங் டாக்கீஸ், ஒரு சினிமாவுடைய அடித்தளம் ஆரம்பத்துல ப்ரொடியூசர் பிள்ளாசி போடுற படம் எடுக்கலாம்னு, அதுக்கப்புறம் டைரக்டர், அப்புறம் ஆர்டிஸ்ட், கதை ஓகே பண்ணி எல்லாம் பண்ணி ஷூட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி எல்லாம் பண்ணி ரீதிக்காய் பண்ணி பாட்டு போட்டு எல்லாம் எடுத்து தேட்டர் ரிலீஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்புறம் பி சென்டர் சீசன் கடைசியில் போய் கிச்சறது. அங்க காவிரி தண்ணி தலைமுறை போற மாதிரி இந்த திரையரங்கத்துல ஃபர்ஸ்ட் படம் இந்தியா லாஸ்ட் தான் டூரிங் டாக்ஸ்ல போய் நிற்கிறதா லாஸ்ட் சினிமா. அந்த டூரிங் டாக்ஸ்ல ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை. இது கடவுளுக்கு வரப்பிரசாதம். அங்கிருந்து ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, நடிகனாகி, ப்ரொடியூசர் ஆகி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி, ஏன் தியேட்டர் கூட வாங்கினேன். கதை சொல்லும்போது சொன்னார், யாரோ கதை இன்ட்ரோல் பாருங்க. நீங்க எல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இடமாக இந்த படத்தை வந்ததில்லை. நானும் படம் 5 வருஷம் தியேட்டர்ல செஞ்சேன். சின்ன வயசுல படம் பார்க்கறதே படப்பாருனவன். இந்த இன்ட்ரோல் கிடையாது. அருமையான சப்ஜெக்ட், மக்களுக்கு அன்றாடம் இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லோரும் மனதையும் பாதிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் பார்க்குறேன். என்ன ராமராஜ் இதே சொல்றாரு, எப்படிதான் இன்ட்ரோலுங்கிறாருங்கிறாருங்கிறாரு, நம்ம நடக்கிற விஷயம். நான் படம் எவ்வளோ பார்த்துருக்கேன், 100 படம் வேலை செஞ்சேன். இல்லை அவங்க கதை சொல்லி முடிச்சோன்னே டைரக்டர் கேட்கும்போது சப்ஜெக்ட் சூப்பர் சார், நல்லா இருக்கு, என்ன டைட்டில்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு எப்பவும் இந்த டைட்டில்ங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த டைட்டில் நம்ம மனிதர்களுக்கும் இந்த அண்ணன் நெல்லை சுந்தரராஜன் பார்த்தா நெல்லை சுந்தரராஜன் ஆகும். அந்த பேர் தான் முக்கியம். அதனால டைட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்ப்பேன். அப்போ அவங்க வேற ஒரு டைட்டில் சொன்னாங்க. இல்லை சார் சரியா வராது, அது நான்
அப்புறம் சாமானியன்னு சொன்னாங்க. சாமானியன்னு சொன்னோன்னு எனக்கு டக்குன்னு ரீச் ஆச்சு. எனக்கு வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் சொல்ல போதும் இந்த மாதிரி ஒரு டைட்டில் சொன்னார். சார் அதை சொல்லாமல் என்ன அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சார் இது நான் 4 வருஷம் என் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றாரு. நல்ல டைட்டில், ஓகே சூப்பர். எடுத்துட்டாங்க. எடுத்து வந்து போய் சொன்னது மாதிரி இல்லாமல் அப்படியே ஸ்கிரீன்ல அழகாக டைட்டில் எடுத்தார். இந்த படத்துடைய கதையை வந்து ரயில் இன்ஜின் டைரக்டர் அந்த ரயிலில் ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, செகண்ட் கிளாஸு, ஹேண்டிகிராஃப்ட் ஒரு பொட்டி, லேடிஸ்க்கு ஒரு பொட்டி, அண்டர்சர் பொட்டி, எல்லா பொட்டியும் இணைச்சு அழகா இழுத்து கொண்டு ஒரு படமா உனக்கு கொடுத்துருவாங்க ராகேஷ் அவர்கள். அதை நான் பாராட்டுறேன். ஒவ்வொரு கேரக்டர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஒரு என்ன தெரியாம வந்தது. கதை சொல்லி முடிச்சோன்னு நான் உங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் கதாசிரியர்களுக்கும். ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்டர்வியூ வரைக்கும் நான் சந்தோஷமா கை கொடுத்து கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்துல எனக்கு ஜோடி இல்லை. ஏன் தெரியுமா? இது காலகட்டம், இப்ப வேண்டாம் அதல்ல. ஜோடியில் ஆடி பாடுற போது நான் கேட்கவும் இல்லை, அவங்க படம் அருமையான மேட்டர். ரொம்ப தேங்க்ஸ். ஜோடி இல்லை, ஆனா எனக்கு ஜோடி கொடுத்துருக்கீங்க. லெஃப்ட்ல ராதாரவன், லெஃப்ட்ல பாஸ்கர், போதும் நம்மளுக்கு தாங்கிட்டு போற தூணை இருப்பாங்க நினைச்சு கரெக்டா அதை டைரக்டர் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசு இருந்தது. போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுல ஓடிக்கிட்டு இருக்கணும். அது அண்ணன் ராஜான்னு இருந்தாலும் இளையராஜன் நல்ல ரொம்ப நாளா எனக்கு போக முடியல. ஏன்னா பட்ஜெட்டு அப்படியே போக முடியல. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல டைரக்டர் பிடிச்சி சொல்லி இளையராஜன் எப்படி இருக்கணும், ஐயோ சார் இப்படா கேட்பீங்க சார், ரொம்ப வருஷம் ஆச்சு சார். அண்ணன் படம் 2000 பண்ணது 20 வருஷம் உடனே கொஞ்சம் ஓடுன ராஜான்னு. ஆனா அந்த படத்துல வந்து பாட்டு இல்லை, அதனால நான் அவங்கள ப்ரெஸ் பண்ணல. ஒரு சீக்வன்ஸே இருக்கும். பட் அதை அண்ணன் கேட்டேன்னா அண்ணன் அழகா சொன்னார். ராஜா அண்ணன், ஏய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான், நீ பாட்டே இல்லாம படம் குழந்தைங்க இல்லை யாருமே வரல, வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கேன். அழகா ஒரு பாட்டு போட்டார் சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு உலக அளவுல ஒரு இசை விஞ்ஞானி 1000 படம் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்ல, இந்த ஜென்ரேஷன் பொண்ணு பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி முடிச்சுன்னு டைரக்டர் சொல்றாரு, நான் 10% முடிச்சு வந்தாச்சு. திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸ் பண்ணல, எதுவும் பண்ணல சார். ராஜன் சொன்ன வார்த்தை மேனேஜர் சிவராம் சார் பேசுறாரு என்கிட்ட, அண்ணே உங்க ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க, ரீல் கடை அண்ணே ஸ்டார்ட் பண்றாங்க. நல்ல கேட்டு பிடிச்சிருக்காங்க. என்ன சார் ராஜன் சொன்ன வார்த்தை இதுக்கு வந்து எங்கேயும் பார்க்க முடியாது. நான் பார்த்திருக்கேன், பிஸியான கரகாட்டக்காரன் பாடுக்கிறதா நான் அண்ணன் பார்த்திருக்கேன். அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தா அந்த மண் வாசம் விடுது. ராமராஜன் பண்ணது மேனேஜர் பேசுறாரு, மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க, ரீல் கடி ஸ்டார்ட் பண்றாரு சார். எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல, ரீல் கடி ஆரம்பிச்சார். அட்வான்ஸ் வாங்க, அதான் சொல்றேன். இதுக்குள்ள வாங்கலாம், அட்வான்ஸ் வாங்கலாம், ஒண்ணுமே பேசல சார். ரீல் அனுப்பிட்டாரு சார். போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் உள்ள வான்னு கூப்பிட்டு பாரு அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சில மியூசிக் போட்டிருப்பாரு. ஏன்னா கரகாட்டக்காரனுக்கு போடுறப்ப மியூசிக் வந்து இங்கிலீஷ் போடுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இங்கே வான்னு பாட்டை காமிச்சார். ஸோ எதுக்கு நான் சொல்றேன்னா சார், உணர்வுபூர்வமா படங்கள், வசனங்கள், ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனால் திரைப்படத்துல இருந்து ஒன்ஸ் மோர் கேட்கறதும் ரிப்பிட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும். அந்த அருமையான பார்வை கொடுத்த ராஜா அவர்கள் அழகா பண்ணி வைக்கிறார். அவரே ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாஸ் அருமையான சிவர், அவரும் அருமையான பாடகர். அவர் மலையாள மியூசிக் சூப்பரா படிக்கிறார். அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி அழகா படிக்கிறார். ஒரு நல்ல படம். உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்ல. எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எழுதி சாங் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். திருப்பி 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 நீங்க கதாநாயகத்தான் நடிப்பாராம், ஹீரோவைத்தான் ஆக்ட் பண்ணுவாராம், ஹீரோவைத்தான் ஆக்ட் பண்ணுவாங்க. சொல்லி 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 அவங்க ஹீரோவைத்தான் புக் பண்ணாங்க. இல்லைன்னா வேற போட்டிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்றான், பாயில வர்ற மீது போயிடுறேன், ஓகே. அப்புறம் கிளைமேக்ஸ் என்ட்ரி ஆகிறீங்க, அப்புறம் இன்ட்ரோ என்ட்ரி ஆகி இப்படிலாம் வருது. நான் கணக்கு பார்க்கும் போது என்னோட இப்படிலாம் போனா நம்ம ரசிகர் தான் சொல்லுவான், அவங்க நீ சும்மா இருக்கலாமே, ஏன் போய் நடிச்சதுல அந்த உரிமையோட கேரக்டர்லாம் பண்ணாத, ஹீரோத்தை ஆக்ட் பண்ணணும். உரிமையோட சொல்றேன், என் தம்பி மாதிரி. இந்த படத்துல ஜோடியாமே ஆக்ட் பண்றேன்னு கேட்கலாம். இல்லை தம்பி அடுத்த படத்துல கதை அப்படியும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு அற்புதமான படத்தை நடிச்ச பெருமை, சந்தோஷம். பரவாயில்ல, 45ங்கிறது
50 படம் நடிச்சிடும் பார்த்தேன். ஏன்னா வந்துட்டேன், எல்லாம் நெருக்கி வந்துருச்சுல, ஒரு அமைஞ்சது அதுவா அமைஞ்சது கெடுத்துட வேண்டாம். ஒரு குடம் பால்ல ஒரு துணி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டுப்போன்னு சொல்ல மாதிரி இந்த 44 தாண்டி வந்துட்டு 44 நிக்குதையா. இத்தனை தயாரிப்பாளர், எத்தனை டைரக்டர், எத்தனை ஆர்டிஸ்ட், எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம். ஆனா வந்து 44 நின்று வச்ச சினிமா நமக்கு 144 போட்டாங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். ஒரு படம் வந்துச்சு, மாவி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி, அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாறு இருக்கு, நடிச்சிருவோம் ஓகே போ அப்படின்னு ஒரு இருந்தான். இல்லை சார் நல்லா இருக்கு சார், ஓகே சார் நினைச்சிட்டேன். மார்ச் 20 2020 மார்ச் 24 அமாவாசைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார். பாருங்க, இங்க என் படம் 44 படம் நிக்குது, 144 நினைக்கிறேன். 2020 மார்ச் மாசம் 20ஆம் தேதி இந்தியாவும் ஊரடங்கு கொரோனா 144. எனக்கு திக்குன்னு என்னடா அது இப்படி போட 3 வருஷம் வெளியே வர முடியல. ஸோ இப்படி இருக்க முடியாது. நான் சாதாரண மனுஷன்னா நம்ம மட்டும் நடந்து போகலாம், அவளை போகலாம் அப்படின்னு. அப்படியே வாக்கிங் பண்ண கூட பாரு எப்படிங்க ராமராஜ் இப்படியே கஞ்சிக்கணும். ஸோ அது ஊரில் அப்படியே கிடந்தாங்க. ஆனால் அந்த 45 50 நினைச்சேன், 50 கூட அடிச்சா ஓகே, சினிமாவோட ஒரு ரெக்கார்டா இருக்கும். ஆனால் ஒரு 50 கூட சோழ வரத்தானே செய்யும் சார். ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா? பேராசைப்படக்கூடாது. படத்தை பாருங்க, ஆசைப்படலாம். ஆசைப்பட்டேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆடி தள்ளிவிடி மாதிரி 5 குறைச்சிட்டேன். வேணாம் 50 வேண்டாம், 40 போதும். கரெக்டாக 40 ஃபிலிம்ஸ் கொண்டாந்து மதியம் சார்களும் பாலா சதீஷ் அஞ்சு அற்புதமானது ஒரு கதை. என்ன டைரக்டர் சார் தம்பி சிவா அவர்கள் உண்மையிலே ரொம்ப அந்த கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்காரு. கூட எடுத்த நக்ஷா அவர்கள், சூரிய வெங்கட், தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நக்ஷா சார்னா அருமையாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இன்னொருத்தவங்க என்ன, எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்து ராதாரி MS பாஸ்கர் கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு தூண் மாதிரி. ஏன்னா ரவிகண்ணன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக இருந்தது பழக்கம். ரவிகண்ணன் MS பாஸ்கர் வந்து நான் அசண்டாக்கும் அவரோட குரூப் வைஸ் தரும்போது பழக்கம். 2 பேருக்கும் அறிஞ்ச முகங்கள். ஆனால் வரும்போது பயணம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு இதுனா கரெக்டாக KS ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மீட்டர் சொல்லும்போது சார் சொன்னார் போட்டுவோம் அப்படின்னு. ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பெரிய கேரக்டர் போடும் சொல்லி KS ரவிக்குமார் உள்ள வந்தார். அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்ட டைரக்டர் KS ரவிக்குமாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா KS ரவிக்குமார் கடைசியாக வந்து என்கிட்ட ஒரு 14 days அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணாரு 10 minutes. அது இன்னும் வச்சு நிற்கல. ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார். எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. அந்த மாதிரி இன்று விசுவாசம் எல்லாமே அது ரைட்வான்னு மறக்க முடியாது. அது மாதிரி டெக்னீஷியன் கேமரா நாங்கள் 8 ஃபைட் மாசம் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க. ஒன்றும் இல்லை. இதுதான் பத்திரிகையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன். அது சில எதிலுமே நிறைய உரைகள் இருக்கும், இல்லாமல் இருக்காது, எதுவும் பண்ண முடியாது. மேலும் இருக்கும், மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், துன்பம் இருக்கும், இன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், அதான் இருக்கும். குற்றமாக இருக்கும், குறைகளை நீக்கி நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கும் என்று இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன். படத்தை நல்லபடியாக மக்களை சேர்ந்தேன். உள்ள சொல்லுவீங்க, எனக்கு பத்திரிக்கை போய் சொல்லாது, உங்கள்கிட்ட எழுதும். ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறது எந்த விஷயமாக, அது அரசியலாகட்டும், சினிமா ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களிடம் சேர்க்கிறது ஊடகங்களும் பத்திரிகையாளர் தான். அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனம் எழுதி எனக்கு ஒரு வாழ்த்தையும் அவர் ஆயுஷ் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். 2 ஆண்டுகள் ராத்திரி பகலா உழைச்சி 36 ஆர்டிஸ்ட் காம்போல கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்துல ஒர்க் பண்ண 100 டெக்னீஷியனுக்குமே தெரியும், வெளியில கேளுங்க. அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். திடீர்னு கடைசி நேரத்துல வந்து கதை என்னது, நான் போய் இந்த ஹீரோட்ட சொன்னேன், அந்த ஹீரோட்ட சொன்னேன், நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க அவங்கெல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார், அந்த வழி என்னன்னு தெரியும். எனக்கு இது 4th ஃபிலிம். தம்பி கோட்டை தகடு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இது சாமானியன் என்னோட 4வது படம். ஸோ வந்து என்னன்னா, நான் DFT படித்தேன், கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். என்னோட எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான், ஓகேங்களா. அதனால வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்கு, காலம் பதில் சொல்லும். அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ல மாதிரி ஒருத்த வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. அதனால எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, படம் பேசும் சார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க சார், தன்மையோட பதில் சொல்றோம் ப்ளீஸ். சொல்ல மாதிரி அதாவது என்னன்னா, டைரக்டர், கதாசிரியர், ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே. பட் ஒன் திங் என்னன்னா, நீ கதை வேற ஒருத்தரும் சொல்லி பேசுறேன். நான் ஓப்பனா சொல்றேன், என்கிட்ட சொன்ன கதை அதுதான். ஆனா கேரக்டர்ஸ்லாம் நான் மாத்திட்டேன். இல்லையா சார், இவங்க ரூட்ல போனாங்க, அந்த ரூட்டு வேணாம். பிகாஸ் நான் எக்ஸ் MP பார்லிமெண்ட்ல வந்தவன்.
நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாதுன்னு சொல்லி அந்த மேட்டர் வேணா செல்ஃபிஷ் ஆயிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாத்தி போனது நானும் சார் பண்ணாங்க சார் ஓகே. இன்னொன்னு கடனால பிரச்சனைனா டெய்லியும் பேப்பர் பாக்குறோமே, பேங்க் டார்ச்சர்ல வந்து மேல பண்ண பாக்குறோம்ல, அது கதை சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு நான் நடனா நாட்டி தேட்டு 3 தேட்டு வாங்கினேன், நான் அட்வான்ஸ் 20 பேஸ் போட்டு என் கேட்டாங்க போட்டேன். பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா? இதாவது என்னன்னா ஒருத்தர் ஷூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி இதை சீனியரை கன்சல்ட் எடுத்து தெரியுமா சார்? எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்றாருன்னா ஒரு 4 நாள் 10 நாள் ஷூட்டிங் போய்க்கிற ஒரு ஆளை விட்டு போனா அவன் சொல்லி போறான், உடனே போய் ஒரு எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசர்வ் பண்ணி போட்டு அப்படி முடியாது. ஏன்னா சொல்ற இவங்க கதை இன்னொருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இவங்க வந்த கேரக்டர்ஸ் ரூட் அந்த கதை தான், ஆனா அதை மாத்தி வேற ஒரு ரூட்ல போனது அதை ஒரு டைரக்டர் பிரபா பண்ற. நல்லா கேக்குதா அண்ணா? அதாவதுண்ணா இங்க எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா. கை தூக்க சொன்னா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும். யாராவது கடன் இல்லாதவங்களை கை தூக்க சொன்னா 1-2 பேர் தூக்கும். அவ்வளவுதான். நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது. பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு, லெட்டர் கொடுத்திருக்கு. சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும். பாலியல் வன்கொடுமை குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்றது, பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல, ராணுவத்தை பத்தி எடுக்கிறது, அரசியலை பத்தி எடுக்கிறது, கடனை பத்தி எடுக்கிறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி டயலாக் பண்ணி டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை, இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் சம்பந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன். அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். எனவே ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். ப்ளீஸ். நன்றி. ஏன்னா நாங்க ராமராஜன் மீண்டும் திரையில நீங்க பாக்குறீங்க, அது ஓகே. ஆனா இந்த ஒரு நல்ல வாய்ப்பு, நான் என்னைய டைரக்டர் ஆக்கினது யாரு, ஹீரோ ஆக்கினது எல்லாம் மெட்ராஸ் விட்டது எங்க. நான் எந்த தேட்டர்ல வேலை செஞ்சோம் அந்த மாதிரியும் உள்ள விட்டாரு. யாரையும் மறக்க மாட்டேன். திருப்பி கம்பேக்ட்ன்ற பேர்ல 45வது படம் அமைத்து கொடுத்த அன்புக்குரிய எனது தயாரிப்பாளர் நிறையவர்களுக்கும், அன்புக்குரிய பாலா சதீஷ் அவர்களுக்கும், கலாசி கார்த்திகளுக்கும், படத்தை அருமையாக இயக்கிய அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும், ஒத்துழைப்பு தம்பி நீரவ் சிவா அவர்களுக்கும், அவர் இந்த படத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவித்து என்றென்றும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன்.